ஹலோ டெவலப்பர்ஸ். நம்ம போன வீடியோவில் வந்து ஃப்ளாஸ்கோட இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஃப்ளாஸ்க்குனா என்னது, எதுக்காக நம்ம வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணலாம், ஃப்ளாஸ்க்குக்கும் மற்ற வெப் ஃப்ரேம்வொர்க்ஸ்குள்ள டிஃப்ரென்சஸ் நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, நம்மளுடைய அப்ளிகேஷனோட என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி வந்து செட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஃப்ளாஸ்க் வந்து ஒர்க் ஆகணும்னா முதல்ல நம்மளுக்கு வந்து பைத்தான் இருக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து பைத்தான் ஏற்றிக்கலாம். க்ரோமில் போய் நீங்கள் வந்து டவுன்லோடு பைத்தானை கொடுத்தா அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்க்கு வந்து நம்ம போய் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த வந்து exe ஃபைலை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம வந்து இங்கே ஒன்று கேர்ஃபுல்லாக நம்ம நோட்டீஸ் பண்ணோம். இங்கே வந்து இந்த செக் பாக்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக டிக் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து நம்ம செக் பாக்ஸை டிக் பண்ணாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பைத்தான் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம பைத்தானோட பாத் வந்து நம்மளுடைய சிஸ்டம் என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸில் போய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேணுன்றதுக்காக நம்ம வந்து முன்னாடியே வந்து இங்கே செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்ஸ்டால் நான் கொடுத்தா வந்து இங்கே வந்து நமக்கு பைத்தானோட சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுற வெர்ஷன் வந்து 3.12.5 லேட்டஸ்ட் வெர்ஷன். நமக்கு வந்து இப்போ வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம் பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு. நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணி விண்டோஸில் இந்த கமாண்டை வந்து டைப் பண்ணுவோம். பைத்தான் வெர்ஷன் டைப் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வந்து பைத்தான் 3.12.5 நம்மளுக்கு வந்து வெர்ஷன் காட்டுது. அதே நம்ம அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணாமல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா பைத்தான் நாட் ஃபவுண்ட்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸில் போய் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ண பார்த்து வந்து நம்ம வந்து அங்கே ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம வந்து கோட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம சூஸ் பண்ண எடிட்டர் வந்து VS Code. ஸோ நான் ஆல்ரெடி VS Code இன்ஸ்டால் பண்ணிட்டேன். VS Code இன்ஸ்டால் பண்ணாதவங்க வந்து டவுன்லோட் VS Codeன்னு கொடுத்தா இந்த ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய OSக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து VS Code ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால நான் வந்து கோடுக்கு போயிடுறேன். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃப்ளாஸ்க்குன்னு ஒரு ஃபோல்டர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணி ஓப்பன் வித் கோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து VS Codeக்கு வந்து டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்கோட டைரெக்டரிக்குள்ளே நேவிகேட் பண்ணி VS Codeக்குள்ளே போயாச்சு. ஸோ இங்கே வந்து மேலே டாப் கார்னரில் வந்து டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இங்கே வந்து டெர்மினல் வந்து வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற டெர்மினலும் கமாண்ட் ப்ராம்ப்டோட டெர்மினல் வந்து எக்ஸாக்டாக சேமாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துப்போம். கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்காச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கான்செப்ட் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஒரே ஃபைலில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய லேப்டாப்பில் வந்து குளோபலாக வந்து செட் ஆயிரும் உங்களுடைய சிஸ்டமில். ஸோ இல்லை எனக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜஸ்லாம் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஏற்றுற பேக்கேஜஸ்லாம் வந்து அந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோல்டருக்குள்ளே போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான கமாண்ட் வந்து பைத்தான் -m venv mynv. ஸோ அதுக்குண்டான கமாண்ட் வந்து venvன்றது வந்து வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட். இங்கே வந்து நீங்கள் வந்து எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ வந்து நான் வந்து மை என்வாயன்மெண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இது கிளிக் பண்ண உடனே
இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட்ஸோ லைப்ரரிஸ்குள்ளே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து போய் சேரும். ஸோ நீங்கள் வந்து இந்த கோடை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்க் வந்து ஏற்றலாம். ஃப்ளாஸ்க் ஏற்றுறதுக்கு உண்டான கமெண்ட் வந்து பிப் இன்ஸ்டால் fcaps ஃப்ளாஸ்க். ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்க் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால வந்து ஃப்ளாஸ்க் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டெப் வந்து நம்ம மறந்துட்டோம். முதல்ல நம்ம வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம ஏற்றுற பேக்கேஜஸ்லாம் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் உட்காரும். ஸோ வந்து அது ஆக்டிவேட் பண்ணணுன்னா நம்மளுடைய ஃபோல்டர் நேம், வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஃபோல்டர் நேம் வந்து MyENV. அதை நம்ம வந்து டைப் பண்ணி இந்த ஸ்லாஷ் கொடுத்து அதுக்குள்ளக்க வந்து ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணணும். ஸ்கிரிப்ட்ஸ் அதுக்குள்ளக்க வந்து ஆக்டிவேட்னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஆக்டிவேட் அந்த ஃபைலை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சைடில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டோட ஃபோல்டர் நேம் வந்து காட்டும். ஸோ இப்படி காட்டுனுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண மாதிரி. ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜஸ் நீங்கள் வந்து திரும்பி ஃபோல்டர் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணனாலும் நீங்கள் முதல்ல வந்து வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ளாஸ்க் வந்து திரும்ப ஏற்றலாம். பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க். இங்கே நம்ம வந்து ஃப்ளாஸ்க் ஏற்றணும். இங்கே நம்ம செட் பண்ணும்போது ஃப்ளாஸ்க் வந்து குளோபலாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. நம்ம லேப்டாப் நம்ம சிஸ்டமில் வந்து குளோபலாக செட் ஆனதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு காட்டுது. ஸோ நம்ம வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த என்வாயன்மெண்ட்டில் வந்து எனக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்னென்ன பேக்கேஜஸ்லாம் ஏற்றிருக்கோன்றதுக்காக ஒரு கமெண்ட் இருக்கும். பிப் லிஸ்ட். இங்கே வந்து நம்ம என்ன பேக்கேஜஸ்லாம் ஏற்றிருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ நம்ம ஃப்ளாஸ்க் மட்டும் ஏற்றுனா ஃப்ளாஸ்கோடு சேர்த்து இந்த பேக்கேஜஸ்லாம் அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ வந்து இந்த பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜஸ் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யார் கிட்ஹப்லையோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்களும் இந்த மாதிரி என்னென்ன இந்த உங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணுன்னா இந்த பேக்கேஜஸ்லாம் அவங்க ஏற்றணும். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் வந்து போய் கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து நாம் என்ன பண்ணுவோன்னா இந்த எல்லா கமாண்டையும் அப்படியே தூக்கி வந்து ஒரு ஃபைலில் நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ வந்து அதுக்கு உண்டான கமாண்ட் வந்து பிப் ஃப்ரீஸ் இந்த ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டுட்டு requirements.txt. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற எல்லா பேக்கேஜஸோட நேம்ஸ் வந்து இந்த ஃபைலில் போய் அப்படியே உக்காந்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து requirements.txt ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து இங்கே காட்டுற பேக்கேஜ் நேம்ஸ் வந்து இங்கே வந்து தெரியும். ஸோ வந்து நம்மளுடைய வந்து வந்து பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து கமாண்ட் லைன்லேயும் உங்கள் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இங்கே கிளிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்க, நியூ ஃபைல் போய் app.py இப்படி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஃப்ளாஸ்க் இம்போர்ட் ஃப்ளாஸ்க். ஃப்ளாஸ்க் இம்போர்ட் ஃப்ளாஸ்க். நம்ம அந்த ஃப்ளாஸ்க்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம்.
அதுக்கடுத்து வந்து ஒரு அப்ளிகேஷனோட நம்ம ஃப்ளாஸ்க் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா, இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல இந்த பேக்கேஜ் நேம், ஸோ அது வந்து அது போட்டுட்டு ஃப்ளாஸ்க், இது வந்து நேமிங் கன்வென்ஷன். இப்போ வந்து இந்த ஃப்ளாஸ்கோட இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம இந்த நேமிங் கன்வென்ஷன் தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஃப்ளாஸ்க் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ஒரு நம்மளுடைய வேரியபிளில் வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இங்கே வந்து ஆப்புங்கிற ஒரு வேரியபிளை வந்து நம்ம வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து நீங்கள் ரவுட்ஸ் எழுதணும்னா அதுக்கு வந்து டெக்கரேட்டர்ஸ் எழுதணும். இந்த @ன்றது வந்து உங்களுக்கு என்னென்னா டெக்கரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட எந்த ஃப்ளாஸ்க் இன்ஸ்டன்ஸ் வந்து எந்த வேரியபிளில் ஹோல்டாக இருக்கோ அது அந்த வேரியபிளோட நேம் போடணும். ரவுட் போடணும். ரவுட் போட்டு நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் போனாலும் உங்களுக்கு வந்து ஸ்லாஷுங்கிற ஒரு எண்ட் பாயிண்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் காட்டுதோ, சைனப் பேஜ் காட்டுதோ, அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹோம் பேஜ்னுவாங்க. நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஸ்லாஷுங்கிறது ஒரு எண்ட் பாயிண்டில் வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். டெஃப் ஹோம் போட்டு நம்ம வந்து வெல்கம் டு மை ஃப்ளாஸ்க் ஆப் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்படி தான் எழுதணும். ஸோ வந்து டெக்கரேட்டர்ஸ், அதுக்கடுத்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணோட ஃப்ளாஸ்க் இன்ஸ்டன்ஸோட வேரியபிள் நேம், அதுக்கடுத்து நம்ம ரவுட் பண்ணுறோம். இது வந்து ஹோம் ரவுட். நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ரவுட்டுக்கு தான் நம்ம வந்து கூப்பிட்டு போவோம். ஸோ வந்து ஸ்லாஷுங்கிறது ஹோம் ரவுட். ஸோ அந்த ஹோம் ரவுட் ரெண்டர் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ வந்து நம்ம வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த ஃப்ளாஸ்க் வந்து ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். app.run அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து பைத்தான், இங்கே நம்ம ஃபைல் நேம் வந்து app.py. ஸோ வந்து app.pyன்னு ரன் பண்ணால் நமக்கு வந்து சர்வர் ரன் ஆகுது. ஃப்ளாஸ்க் வந்து ஒர்க்ஸூக் சர்வரில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ வந்து ஃப்ளாஸ்க் வந்து சர்வர் வந்து ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஹோஸ்ட், நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம சிஸ்டமில் ரன் ஆகிறதுனால நம்ம ஐபி அட்ரஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டோட ஐபி அட்ரஸில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வெல்கம் டு மை ஃப்ளாஸ்க் ஆப்புன்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ளாஸ்க் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றத மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து ஃப்ளாஸ்கோட வந்து எப்படி ORM இனிஷியேட் பண்ணுறது, எப்படி வந்து ரவுட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.